அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய பேரருளால் ரமலான் மாதம் மிக சிறப்பாக ரமலானை நாம் அடைந்து அந்த ரமலானை பயனுள்ள வகையில் நாம் கழித்து கொண்டிருப்போம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. காரணம் என்ன அப்படின்னா, பரவலாக இன்றைக்கு நண்பர்கள் மூலமாக, மற்றவர்கள் மூலமாக, நகரங்களில் இருப்பவர்கள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட செயலை நம் சமூக மக்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட இது தவறு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இந்த இஃப்தார் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணி அதில் நண்பர்களை வரவழைத்து அதற்கு பல ஆயிரங்களை செலவு செய்கின்ற ஒரு பழக்கம், ஒரு தொற்று நம் சமூகத்தை தொற்று இருக்கிறது. அவர்களெல்லாம் கொஞ்சம் தங்களுடைய நிலையை யோசித்து பார்த்து, நீங்கள் சில ஆயிரங்கள் உங்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம். பல குடும்பங்கள் இன்றைக்கும் நம் சமூகத்திலே இருக்கிறது. நீங்கள் ஒரு மணி நேரத்திற்கு செலவு செய்யக்கூடிய அந்த சில ஆயிரங்கள், அதை வைத்து கொண்டு அவர்கள் 2-3 மாதங்கள் அவர்கள் சாப்பிடுவார்கள். ஆம் அன்பு உறவுகளே, இஃப்தார் பார்ட்டி தேவைதானா? என் பணம் நான் செலவு செய்வேன் என்ற அந்த பிடிவாதத்தை விட்டுவிட்டு மார்க்கம் என்ன சொல்கிறது? தொடர்ந்து பார்ப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.